இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பெப்பர் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாதத்துக்கும் தோசைக்கும் இது ரொம்ப நல்லாவே போகும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 கத்திரிக்காய், பொடி உருளைக்கிழங்கு 5, மிளகு ஒரு 2 டீஸ்பூன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 4, அதுக்கப்புறம் தக்காளி 1, தேங்காய் ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாய், பூண்டு 4 பல்லு, இஞ்சி சின்ன துண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், கருவேப்பிலை ஒரு கொத்து. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் பொரிச்சுக்கலாம். இது மேலே லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவிக்கலாம். நல்லா கத்திரிக்காய் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதை இங்கே பாருங்கள், நான் இறக்கியிருக்கேன், ஒரு தட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வடை சட்டியில் மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் நல்லா அதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. தக்காளி வச்சுருக்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் போட்டு அந்த மசாலெலாம் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு வாட்டினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் மிளகையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுக்கு குத்தலாம். இப்போ அதே வடை சட்டியில் சோம்பு கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சிருக்கேன். அந்த மசாலாவை இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இந்த காய் மட்டும்தான் போடணும், இல்லை எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் மிளகுத்தூள் போட்டு தூவியாச்சு. இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பெப்பர் கறி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.